நீங்கள் சபையில உட்கார்ந்து ஆராதிக்க வருகிற நீங்கள் உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவும் நீங்களுமான தொடர்பு எப்படி இருக்கிறது? காரணம், சிலர் சிலுவை என்பது கத்தோலிக்க பாஸ்டர்கள், சிஎஸ்ஐ பாஸ்டர்கள் போடுறது போல சிலுவையை வெளியில ஒரு தொங்கலாய் போட்டிருப்பார்கள். அதை பார்க்கும்போது புற மக்களுக்கும் சிலருக்கெல்லாம் இவர் கிறிஸ்தவர், இவர் இயேசுவின் ஒரு சீஷன், இயேசுவின் ஊழியக்காரன் என்று சொல்லுவார்கள். அது என்ன எவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரியல. உள்ளே இருக்கிறது ஒரு மனுஷனுக்குள்ளே கிராஸ் சிலுவை இருக்குமானால் அவன் சபைக்குள்ளே வசனத்தை பெற்றுக்கொண்டு அவன் அதன்படியே நடக்கிறவன் தான் சிலுவை உள்ள கிறிஸ்தவன். அவன் இயேசு சுமந்த சிலுவையை மற்றொடைய பாரங்களை சுமந்து, மற்றொடைய கஷ்டங்களை சுமந்து, மற்றொடைய வேதனைகளை சுமந்து, மற்றொடைய வறுமைகளை பங்கேற்று எதையெல்லாம் இயேசு சொல்லி போனாரோ அந்த சிலுவைகளை சுமந்து சுமந்து சபைக்கு வருகிறவன் அவன்தான் உண்மையான கர்த்தருடைய சிலுவையிலே பங்குள்ளவன். மற்றவர்கள் ஒரு பங்குள்ளவர்கள் அல்ல. இந்த நாளிலே அதிகமான சபைகளிலே, அதிகமான இடத்திலே பணமுள்ள கிறிஸ்தவர்கள் உண்டு. எக்கச்சக்கம், பல கோடிகள் உள்ள பணம் உள்ள கிறிஸ்தவர்கள் உண்டு. அவர்கள் ஒன்றுமே சிலுவை குறித்து அறியாமலும் சிலுவை குறித்து உள்ள கிரியைகளையும் செய்யாமல் நாம் அங்க சபைக்கு போய் என்ன எடுக்க போறோம்? ஒண்ணுமே அங்க எடுக்கிறதுக்கு இல்லைங்க. ஆனபடி எது சிலுவையோ அதை சுமந்து கொண்டு நீங்கள் சபைக்கு போங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். யாரிடத்துல சிலுவை உண்டோ அவரிடத்துல கர்த்தர் பிரியமா இருப்பார். யாரிடத்துல இயேசுவின் நுகங்கள் உண்டோ அவரிடத்துல கர்த்தர் பிரியமா இருப்பார். வேற யாரிடத்திலையும் பிரியமா இருக்க மாட்டார் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு.